ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே. தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு தரமான லோக்கல் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி படம் பார்த்துட்டு வரோம். ரிவ்யூஸ் பார்த்துலாமா? ஒரு ஃபேமிலி டிராமால எதுக்கு இவ்வளோ சவுண்டு, எதுக்கு இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒண்ணுமே புரியல. யாராவது விஜய் சேதுபதி கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லணும், இவ்வளோ ஹை பிச்சில் பேசி நடிச்சாதான் நடிப்புன்னு ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கதை ஸ்டோரி இருந்தா கூட அதை வந்து எடுத்துட்டு போன விதம் கொஞ்சம் ரொம்ப ஹாரிபிளா இருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு வாட்சபிள் கிடையாது. மாமியார் நாத்தனார் இவங்கெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல நுழைஞ்சா எவ்வளவு குழப்பன்றது இந்த கதை. ஆனா நம்மள சாவடிச்சுட்டாங்க. கத்துன்னு கத்துறாங்க. அது எதுக்கு கத்துறாங்க, ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ஒரு அளவும் புரியல. அதெல்லாம் செய்யாம உண்மையான கான்செப்ட கொண்டுட்டு வந்தா கதை சூப்பரா இருந்திருக்கும். விஜய் சேதுபதி படம் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு போவேன். ஆனா கத்துறாருங்க, எனக்கு தலைவலியே வந்துச்சு படத்துல. ஆனா நல்ல ஒரு கருத்துள்ள படம். மாமியாருங்க நாத்தனாருங்க ஒரு குடும்பத்துக்குள்ளார இன்டர்ஃபியர் பண்ண கூடாதுன்றதா இதனுடைய கருத்துங்க. இப்போ என்னோட பர்சனல் ரிவ்யூ என்னன்னா, இட்ஸ் பக்கா ஃபேமிலி டிராமா தான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து எப்படி அதோட ஒரு பையன் நடுவில் மாட்டின்னு தவிப்பான். அம்மா, ஒய்ஃபு, நாத்தனார், அதாவது அவனோட சிஸ்டர், இவங்க 3 பேர் எப்படி இந்த லேடிஸ். இது நம்ம நிறைய சீரியல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துல வந்து வித்தியாசமா அந்த கிராமத்து எஃபெக்ட்ல சொல்லியிருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, மாடர்ன் லைஃப்லயும் இந்த இம்பாக்ட் இருக்குது. அந்த காலத்துல வந்து லோக்கலா அது வந்து வேற மாதிரி சண்டை போட்டு அடிதடி சட்டையை பிடிச்சிக்கிறதுக்கு நடக்குது. இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம என்ன சொல்றது 40s நான் இருக்கிறப்போ அது வேற விதத்துல பாக்குறேன். ஸோ என்னைக்குமே வந்து பாவப்பட்ட ஜென்மம் அந்த ஹஸ்பண்ட் புருஷங்காரன் தான் பாவப்பட்ட ஜென்மம். எல்லா பொம்பளையும் நடுவில் மாட்டி தவிக்கிற மாதிரி அந்த படத்தை சூப்பரா நம்ம பார்க்கலாம், அனுபவிக்கலாம், சிரிக்கலாம். நம்ம ஃபேமிலிஸை இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் கரெக்டா பிளே பண்ணுது. பட் என்னன்னா, படத்துல வந்து டயலாக கத்தி அது பேசணும்ன்ற ஆங்கிள் ஏன் அதை எடுத்தாங்கன்னு தெரியல. அது அன்னெசரியா ட்ரிகர்ஸ் ஹெடேக், ஒரு தலைவலி தான் கொடுத்தது. என்ஜாய் பண்ண முடியல. அன்னெசரி ஆக்ஷன் சீன்ஸும் தேவையே கிடையாது. கிளைமேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும், நல்ல காமெடியா இருக்கும். அதுவே படம் ஃபுல் ட்ராக்கா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிருக்கலாம். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.